இன்ஃபேக்ட் அவர் மரணித்த பொழுது இவர் ரொம்ப உருக்கமாக பேசின ஒரு பேச்செல்லாம் கூட ஆமாம் 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 ஆமாம். அப்போது இவருக்கு குறைந்தபட்சம் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா திமுகவில் ஒரு எம்எல்ஏ ஆகணும். இதுதான் அவருடைய அரசியல் ஆசை. விஜயகாந்துக்கு இதான் ஆசை இருந்தது ஒரு காலத்தில். சீமானுக்கு இதான் ஆசை. எங்கே? அந்த திமுகவில். தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வருகிற அத்தனை பேரும் ஏதோ அரசியலிலே ஊறி அரசியலில் விளைந்தவர்கள்லாம் சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகணும், அதான் ஆசை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டம் இவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக மாறிவிட்டார்கள். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா சோபன் பாபு துன்பமும் தாங்காமல் ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு அமைதியாக வாழணும்னு முடிவு பண்ணி தான் அந்த அம்மா சென்னைக்கே வராங்க, எங்கேருந்து ஹைதராபாத்துக்கு. எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த இயக்கம் அழிந்து போய்விடும். எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த இயக்கம் நடத்துவதற்கு ஆள் இல்லை, கருணாநிதியுடைய கை ஓங்கிவிடும். இதை அன்னைக்கே கணித்த பார்ப்பன தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதாவை மீண்டும் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க.